ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் அந்த அலுவலகத்தின் மேலாளரிடம் சென்று தனது சம்பளத்தை உயர்த்தி தருமாறு கேட்கிறார். அதற்கு அந்த மேலாளரும் தான் சில கேள்விகளை கேட்பதாகவும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிவிட்டால் சம்பளத்தை உயர்த்தி தருவதாகவும் கூறுகிறார். அந்த ஊழியரும் எப்படியாவது சம்பளத்தை உயர்த்தி வாங்கியாக வேண்டும் என்று முனைப்போடு சரி கேளுங்கள் என்கிறார். உடனே மேனேஜர் கேட்க தொடங்குகிறார். மேனேஜர், நீ இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க, அதில் 50 செங்கல் இருக்கு, அதில் ஒன்றை தூக்கி வெளியில் போட்டுட்டா மீதி எவ்வளோ இருக்கும் என்கிறார். ஊழியரும் 49 இருக்கும் என்கிறார். அடுத்த கேள்வி, ஒரு மானை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்ப என்கிறார். உடனே ஊழியரும் ஃப்ரிட்ஜை திறக்கணும், மானை உள்ளே வைக்கணும், ஃப்ரிட்ஜை மூடணும் என்கிறார். சரி, அடுத்த கேள்வி, அன்னைக்கு சிங்கத்தோட பிறந்த நாள், எல்லா விலங்கும் வந்துருச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் வரல, அது என்ன என்கிறார். உடனே ஊழியரும் மான் தான், ஏன்னா அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குல்ல என்கிறார். அடுத்து மேனேஜர், முதலைகள் வாழும் ஒரு குலத்தை ஒரு பாட்டி கடக்கணும், என்ன பண்ணுவாங்க என்கிறார். தாராளமாக கடக்கலாமே, எல்லா முதலைகள் தான் சிங்கத்தோட பிறந்தநாள் பாட்டிக்கு போயிடுச்சுல என்கிறார். ஆனாலும் பாட்டி இறந்துட்டாங்க, எப்படி என்கிறார் மேனேஜர். குளத்தில் மூழ்கிட்டாங்க என்கிறார் அலுவலர். அதான் இல்லை, முதல்ல ஃப்ளைட்ல இருந்து ஒரு செங்கலை நீ தூக்கி போட்டல, அது அந்த பாட்டி மண்டையில் விழுந்துருச்சு. இப்படி கவனம் இல்லாமல் தான் நீ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க, இதில் உனக்கு சம்பளம் வேற அதிகம் கேட்குற. இனி சம்பளம் அதிகம் கேட்ட பாட்டியை நீ தான் கொன்னேன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்க, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி மேனேஜர் அலுவலரை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று சொல்லி இந்த கதை இந்த இடத்தில் முடிவடைகிறது. கதையினுடைய நீதி என்று சொல்லி கீழே கொடுத்திருந்தது, ஒரு மேனேஜர் கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த ஊழியரும் தப்ப முடியாது என்று சொல்லி இந்த கதையை நகைச்சுவையாக ஒரு கதையை இந்த இடத்துல முடிச்சிருந்தாங்க. இதுவும் படித்தப்போ பகிரணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இந்த கதைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த பகுதி பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு விருப்பம் தெரிவிங்க. நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையுடைய வாடிக்கை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு இனிய சரியான பகுதியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே, வணக்கம்.